வணக்கம். இது உங்கள் சிவி. ஸோ சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து பயங்கரமான ஒரு பிளானை போடுறாரு. ஏன் அப்படின்னா வசமாக சிக்கிட்டாங்க சாம்பார் ஸ்குவாட். ஏன் அப்படின்னா கனி வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே சூப்பராக வந்து குளிச்சு ரெடி ஆகி அந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ஸையும் போட்டு அந்த டேக்கையும் போட்டாங்க. ஆனால் அந்த சாம்பார் ஸ்குவாடில் இருக்கிற இவங்களும் ரெடி ஆகிட்டாங்க, திவ்யாவும் சாண்ட்ராவும். ஆனால் சாண்ட்ரா வந்துட்டு அந்த பேட்சை குத்திட்டாங்க, இன்னும் அந்த எல்லோ கலர் போடலை. ஆனால் திவ்யா வந்து எதுவுமே போடலை. இன்னொரு பக்கம் வந்து விஜய் பாரு இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அந்த தாவணி அந்த மாதிரி. வியானா சுத்தம், அவங்க ஒரு பக்கம் குளிச்சுட்டு இருக்காங்களே இப்போ தான் வந்துட்டு. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக பேசியிருப்பாங்களே எஃப்ஜே கூட, அதனால் இப்போ தான் கிளம்பிட்டு இருக்காங்க போல இருக்குது. அதனால் வந்து எஃப்ஜே வந்து நைஸாக வந்து உள்ளே வந்து அவங்க டீமுக்குள்ளே வந்து சொல்லிட்டு இருக்காரு என்னென்னா, இனி சாம்பார் ஸ்குவாட்லேருந்து யார் வந்தாலும் எதுவுமே பண்ணக்கூடாது நீங்கள், கனியை தவிர அப்படின்றாரு. என்னடா கனியை தவிரன்னு சொல்கிறேன்னு பார்த்தா கனி அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த பேட்சை கீச்சு எல்லாத்தையும் பக்கா பண்ணிட்டாங்க. அதேமாதிரி வந்தால் நீங்கள் எந்த டீமுன்னு கேளுங்க, யாராக இருந்தாலும் சரி, யாருமே இந்த மாதிரி பேட்ச் இல்லாமையோ அந்த இது இல்லாமல் வந்தால் எதுவுமே செய்யாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அரோரா வந்துட்டு ஆமாம் அதே மாதிரி அவங்க வந்து அந்த கோட்டு போடலைல்ல, அது மேலே இருக்க அந்த இது அதை வந்து சொல்லவே கூடாது, அவங்களா கண்டுபிடிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டிருக்காங்க. நல்ல விஷயந்தான். ஏன்னா எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிட்டு இந்த இப்போ மணி 11:30 ஆக போகுது, இவ்வளோ வந்து சரி டாஸ்க்கை ரெடி பண்ணலாம் அப்படி பண்ணிட்டு ரெடியாக இருக்கும்போது ஒரு டீம்லேயும் சரி, இப்போ விக்கல் சிக்ரம் டீமில் பார்த்தீங்கன்னா விக்ரம், சுபிக்ஷா, இவர் நம்ம பிரஜன்லாம் ரெடி ஆகிட்டார். ஆனால் இன்னும் கமருதீனும் இவங்களும் கெமியும் ஒன்றும் ரெடி ஆகலை. இந்த ஒரு டீமில் இந்த மாதிரி வந்துட்டு லேட் பண்ணும்போது அவங்க யாராக இருந்தாலும் இந்த ரெடியானவங்களுக்கு காண்டாகும். ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தானே வந்துட்டு அவங்ககிட்ட அந்த கோல்டு காயினை வாங்க முடியும். அடுத்த வாரம் தலை போட்டிக்கு டேரெக்டாக வந்துட்டு அந்த போட்டியில் கலந்துக்க முடியுன்ற ஒரு விஷயம் வரும்போது அதை வந்து இதுவாக பண்ண மாட்டுறாங்க, ஏனோ தானே பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். இப்போ வந்து எஃப்ஜே வந்து இந்த மாதிரி ஒரு செம்ம பிளானை போட்டிருக்காரு, இதன் மூலமாக கண்டிப்பாக வெடிக்கும். மற்றவங்க போட்டால் கூட பெருசாக வெடிக்காது. எஃப்ஜே போட்டாலோ இல்லை அரோரா போட்டாலோ வந்துட்டு விக்கல் சிக்கரம் போட்டாலோ அது கண்டிப்பாக வெடிக்கும். இதால் கண்டிப்பாக வந்துட்டு சாம்பார் ஸ்குவாடுக்கும் இந்த ஃப்ளஷிங் அவங்களுக்கும் வந்துட்டு செம்ம ஃபைட்டு வரும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.